இன்னைக்கு எபிசோட் வந்து விஜய் சேதுபதி சாரோட ஓன் ஸ்டைல் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம். ஏன்ட்டு இன்னைக்கு கரெக்டாக நோட் பண்ணியா? ஏன்னா இன்னைக்கு வந்து அவரே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட்லாம் யாரும் சொல்லாதீங்க, நானே பார்த்து நானே நீ கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தரமாக வந்துருந்தார். எல்லா கவுண்டரும் டக்கு டக்கு டக்குன்னு இருந்துச்சு. யூஸ்வலாக பார்த்தோன்னா ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோவேன், அப்படியே போவார், இப்படி காது வச்சுட்டு இப்படி போவார், வச்சுட்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பார். இந்த மாதிரி தான் இருந்தோம். இந்த வாட்டி பார்த்தோன்னா எல்லாமே கவுண்டர், நம்ம மறந்து போன விஷயத்த கூட அவர் டப்பு டப்புன்னு கவுண்டரில் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாம், இன்னைக்கு ஷோ ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா இருந்தது. அது இல்லாமல் இன்னைக்கு ஷோவில் கூட ஒன்று சொல்லியிருந்தாரு, ஏதோ நல்லவங்களுக்கெல்லாம் அந்த ஷோவே கிடையாது. இல்லை, அவர் சொல்லலை. ஆக்சுவலாக ஷோ பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சு, நீ நல்லவனாக இருக்கனா இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே வராது, கெட்டவனுக்கு மட்டும்தான் இந்த வீடு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அப்படி என்னென்னலாம் நடந்ததுன்னு லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னாடி we were really like to say sorry. ஏன்னா நாங்கள் பாஸ்ட் 1 வீக் வந்து இது சாரின்னு சொல்கிறத விட ஆக்சுவலி இப்போ ரிவ்யூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதனால் 10/11 போகுது, 10/11 கூட போகிறோம், 100 போகுது. அதனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒன்று புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். எல்லாரும் கிடையாது, எல்லாரும் ரிவ்யூவை தாண்டி இன்னைக்கு யார் எவிக்ட் ஆனாங்க தெரியுமான்னு இப்போ சாட்டர்டே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரைடேவே சொல்லிடுறாங்க. அவங்களே உள்ள ஆடியன்ஸாக போயிட்டு வருவாங்களா, இல்லை அவங்க ஆளை வச்சு உள்ளே போயிட்டு வராங்களா, வீட்டுக்குள்ளார அந்த நாமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு நாமினேஷன் லிஸ்ட் விட்டுறாங்க. பிக் பாஸ்க்குன்னு தனியாக ஒரு லூனா கேலண்டர் இருக்குது தெரியுமா? அதை பார்த்து யார் யாரெல்லாம் இந்த சீசனில் உள்ளே போவா, யார் யாரெல்லாம் வெளில போவான்ட்டு அதில் போட்டுருவோம். அதை பார்த்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க எல்லாரும். ஆமாம், எல்லாமே சொல்லிடுறானுங்க. இவங்க கூட எப்படி காம்படிட் பண்ணி நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்னு தெரியல. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இல்லை கரண்டி அது சும்மா சப்போர்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவர் உள்ளே போயிட்டு வெளியில் கொஞ்சம் க்யூட்டாக பேசினார். அதுதாங்க நானும் கேட்குறேன், வெளியில் என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே போனவங்க ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரி கேட்டார். பட் ஆனால் அவங்க நல்லா தான் பண்ணாங்க. எனக்கு ஹானஸ்ட்டாக வைல்ட் கார்டில் எந்த ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அமித் வந்து பேசும்போது நம்ம போவோம், எனக்கும் நிறைய இவங்க சொன்னதுக்கும் எனக்கும் நிறைய மாற்றுக்குது. அப்போ அது இப்போ போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த 3 பேர் தனியாக உட்கார சொன்னாங்க. யார்? பிராங்க் ஸ்டார்ஸ், பிராங்க்ஸ் 3 ஸ்டார்ஸ் ஆஃப் தனியாக உட்கார வச்சாங்க. ஃபர்ஸ்ட் கமுர்தன், கம்மு சொந்தமா கம்மு, அதுக்கப்புறமேட்டு பிரஜன், பிரவீன். 3 பேருமே பீல வருது பாரு. இல்லை 2 பேர் தான். ஓகே, டிபிகே 3 பேரையும் தனியாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் 3 பேரும் எதுவும் பேசாதீங்க. இதுக்கு வந்து இவரே என்ன ஜட்ஜ் பண்ணுறது, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுன்னு தெரில. அதனால் நீங்கள் 3 பேர் அமைதியாக உட்காருங்க, மீதி எல்லாரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு இது சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே, அது என்ன ரீசன் நீங்கள் சொல்லுங்கள், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. போயிட்டுனதுக்கப்புறம் தான் பார்த்தா இது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். இவங்க வந்து இதை ப்ராங்க்னு சொல்லிட்டாங்க. ப்ராங்க்னு சொன்னதுக்கப்புறம் இது ஃபன்னாக போச்சுன்னா இவர் வந்து ஃபன்னாக முடிச்சிடலாம். ஓகே, இல்லை இது சண்டையாக போகுது, அப்போ சண்டைனா இந்த இடத்துல நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு தான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டே வந்தாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவர் போனதுக்கப்புறம் அவங்க ப்ராங்க்னு சொல்லிட்டாங்க. ப்ராங்க்னு சொன்னோடனே அங்கே ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இதிலே 20-30 மினிட்ஸ் ஆஃப் த எபிசோடு வந்து காலி. ஷோவே நல்லா ஃபன்னாக போகும், நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாமல் சீரியஸாக போகுது. எதுக்கு சம்மந்தம் இல்லாத சீரியஸாக போகுது, சம்மந்தம் இருக்க வேண்டிய இடத்துல சிரிப்பாக போகுது. இந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தாலும் நான் ஏன் சேது சாரோட ஹோஸ்டிங் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா, அவரோட ஸ்டைலில் இருந்தது. யாரோ ஒருத்தவங்க அவரை ரொம்ப லிபரலாக உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, யாரும் இறுக்கி பிடிச்சி வைக்காம அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசினாருன்னு எனக்கு தோணுது. அண்ட் அதை அவர் தயவு செய்து அப்படியே விடுங்க, அதுவே பெட்டராக இருக்குது. நீங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்து அவர் பண்ணுறதை விட இவர் ப்ரிப்பேர் பண்ணும்பா. ஆக்சுவலி இவர் வெளில வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேரை கேட்டது என்ன கேள்வின்னு பார்த்தோன்னா, போன வாரம் தான் நான் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனேன், திரும்ப ஏன் சத்தம் போட்டுறீங்க, ஏன் சத்தம் போட்டு ப்ராங்க் பண்ணுறீங்க? ப்ராங்க் அந்த இடத்துல வேறு எப்படி பண்ண முடியும் எனக்கு தெரில. ஓகே, உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட். ஆமாம், எனக்கு அது ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஐடியா இருந்ததுன்னா போடுங்க. ப்ராங்க்னா இந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி அங்கே போட முடியும். இன்னும் சொல்ல போனால் ஏதாவது பேய் இருக்குது அந்த இடத்துல, அந்த இல்லை ஏதாவது லவ் பண்ணுறேன்னு சுற்றலாம், அப்படி சுற்றினாலும் கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும். இல்லை நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சுற்றலாம், அப்படி சுத்தினாலும் கான்ட்ரவர்ஷியல் ஆயிடும். இல்ல எப்படி இருந்தாலும் பிராங்க்னாலே யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி தான். ஆமா, டெஃபினெட்லி. சோ பிராங்க் வந்து இந்த பிராங்க் நல்லா இருந்ததா இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. பட் ஆனா போன வாரத்தோட ஹோல்டிங்கே இந்த பிராங்க் தான். இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோமே, அதுக்கப்புறமேட்டு அந்த ஹோட்டல் டாஸ்க் எல்லாமே வந்தது. ஸோ போன வாரத்தோட முக்காவாசி கண்டென்ட் அந்த ஒரு நாள் மண்டேன்னு நினைக்கிறேன். மண்டே வந்து இந்த பிராங்க் ஒண்ணுமே கிடையாது. இந்த பிராங்க் எடுத்துட்டாங்கன்னா எபிசோட்லேயே ஒண்ணுமே இருக்காது. தென் ஹூ வில் சிட் அண்ட் வாட்ச்? ஸோ அந்த பிராங்க் வந்து அந்த ஷோவை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுச்சு. நல்லா இருந்ததா இல்லையானா எனக்கு தெரியாது, ஹோல்ட் பண்ணுச்சு. ஆக்சுவலாக 3 பேர் தான் போட்டிருக்காங்க, ஆனா 4 பேர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க. யாரு? பிக் பாஸ். பிக் பாஸ் அவர் அப்படி அவர் மாத்திட்டாரா? அவர் மாத்தி
அதனாலதான் இவர் வந்து அவங்க 3 பேரை பேசவே விடல. ஆமா, பேசினா தெளிவா சொல்லிருவாங்கல்ல. இல்ல அந்த 3 நீ பேரும் பேசாத, ஒத்துக்கிட்டாங்க. நீ அமைதியா இரு, வேற சொல்லு, ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதியா இரு, சொல்லு. இவர் வந்து பிக் பாஸ் மேல ஒரு தப்பும் கிடையாது தம்பி. நீங்க அவர்தான் போட்ட நீங்க போட்ட சண்டை ரொம்ப சண்டைய அத்துமீறி போறனால பிக் பாஸ் அதை கூப்பிட்டு முடிச்சு வைக்கணுமேனு உங்களை உள்ள கூப்பிட்டாரு, அவ்வளவுதான். ஆமா, இதுக்கும் டீமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு. இல்ல இதெல்லாம் விட ஃபன் என்ன தெரியுமா? இதை முடிச்சுட்டு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திவாகர் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அக்கா அது அப்படி இல்லக்கா, டீம் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா இப்போ வந்து ஏதாவது சொன்னா ஷோ மேல இப்படி ஆயிடும்னு சொல்லி அவங்க வந்து பிராங்க்னு சொல்றாங்க. புதுசா ஒண்ணு எப்படி யோசிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஆமா. அவருக்குள்ள அதுவும் அவர் யோசிச்சிருக்காருன்னா, அப்பா சேது சார் வந்து இவர்தான் இந்த மனசுக்கு நம்ம யோசிக்க முடியாத எல்லைக்கு போய் ஒன்னு யோசிச்சு வந்து சொல்றவர் இவரு அப்படின்னு. அதுவும் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு பாருங்களேன். இவருக்கு எல்லாமே தெரியுதுப்பா பிக் பாஸ். அது நான் பயங்கரமா ரோஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இவருக்கு எல்லாமே தெரியுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஐயோ இந்த ஆள் கிட்ட இப்படி பேசின வேற, இந்த ஆள் இது உண்மை நம்பிடுவானே அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு இருந்தது. இப்ப நாளைக்கு மண்டே தான் தெரிய வரும். ம். இங்க பாரு, யாருக்குமே தெரியாத நான் ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை செய்வார். அப்பதான் தெரிய அதனால வரும். நான் தான் கெத்து இந்த வீட்லயே, இந்த யூனிவர்ஸ்லயே நான் தான் பெஸ்டான ஆள்னு அந்த ஆள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு உண்மை இல்ல கிடையாது. இப்ப எனக்கு என்ன இதுனா, இப்ப இது வந்து பிராங்க், இதனால இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. ம், ம், ஓகே, இப்ப அடுத்த டாஸ்க் ஒன்று வந்துச்சு. ம். அந்த டாஸ்க்ல சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாங்க. ஆ, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பிராங்க் அதே கான்செப்ட் தான். ம், ம். அதனால எவ்வளவு பேர் ஹர்ட் ஆனாங்க. ம். இப்ப அதை இவங்க என்னன்னு சொல்லி நாளைக்கு பேசுவாங்க. அது வந்து என்ன பேசுவாங்க, நாங்க எப்படி வேணா பேசுவோம்டா, நாங்க வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை வந்து சூப்பரா பண்ணாங்க அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து இதனால உலகத்திலே யாரும் இருக்காதுன்னு நான் சொல்றேன். பாதிக்கப்படலையா? இன்னைக்கு இதனால பிரச்சனையே பார்த்தோன்னா இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க தானே. இதனால எவன் வேணா பாதிக்கப்பட்டுட்டோம், ஆனா அது நாங்க பண்ணா சரி, அவ்வளவுதான். நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம், நாங்க வச்சு உங்களை ஆட்டாட்டுன்னு ஆடுவோம், நீங்க ஆடுறது அவ்வளவுதான். அவ்வளவுதான் உங்க வேலை. அதை ஓ. பார்த்து மக்கள் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். அதான் இன்னைக்கு எனக்கு இந்த ஷோ பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீ வந்து நல்லவனா இருக்கக்கூடாது. ம், ஓகே, கெட்டவன் மட்டும்தான் இந்த ஷோக்குள்ளே வரணும். ம், ஒன்று, அதுக்கு அடுத்து உள்ளே வந்து நீயே க்ரியேட்டிவாக எதுவும் பண்ணக்கூடாது. ம், நாங்கள் கொடுக்குறத தான் நீ பண்ணணும். ம். அந்த இதெல்லாம் தான் எனக்கு அப்படி தோணுச்சு. நீயே கிரியேட்டிவா பண்ணலாம்டா, பார்வதிலாம் எல்லாமே கிரியேட்டிவா பண்றாங்க தான் ஆனாலும் எல்லாமே. திட்டுறாங்கல்ல வீக்கெண்ட். அதெல்லாம் இந்த டைம் நான் அடிச்சு சொல்றேன், இத்தனை சீசன்லயே இவ்வளோ ஹேட்ரேட் இருக்க ஒரு பர்சனை இவ்வளோ கம்மியா திட்டின ஒரே சீசன் இந்த சீசன் தான். பார்வதி நீ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாரு, ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல இருந்து பாரு, இப்போ வரையும் பெருசான திட்டு பார்வதிக்கு வந்திருக்காது. ஏன் கொடுக்கல? இது வீக்கெண்ட் வீக்கெண்ட் மோட்னா பார்வதியும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, சேது சாரும் பெருசா அவங்கள வந்து எதுவுமே கேட்கறதே இல்லை. அவர் யாரையுமே திட்ட மாட்டாருப்பா. அவர் கம்பெனியில் மட்டும் தான் திட்டிட்டு இருக்காரு. ஆமா, அது 2 வாரம் அவனு நல்லவன் ஆயிட்டாப்ல. இல்ல அது வந்து என்ன தெரியுமா, அது அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும். அது இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லாம roast பண்ணாரு. இன்னைக்கு வந்து ஆமா இன்னைக்கு சூப்பரா பண்ணாரு. இன்னைக்கு அவர் ஸ்டைல்ல ஃப்ரீ ஸ்டைல்ல இருந்தது, அதனால சூப்பரா இருந்தது. பிரவீன் வந்து இனிஷியலே ஒரு சட்டை போட்டிருந்தாரா, என்ன இன்னைக்கு வேஷ்டி சட்டைன்னு கேட்டாரு. உடனே அவர் சொன்னாரு, நான் ஏதோ பண்றேன் போல, அதனால எங்க வீட்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. ஆனா எனக்கு அதுக்கு பின்னாடி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ட்ரெஸ் ஒருவேளை ட்ரெஸ்ஸில் ஏதாவது வச்சு அனுப்பியிருப்பாங்களா, இல்லை ட்ரெஸ் கோட் இந்த ரெட் கலருங்கிறதுனால இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நிறைய டவுட் இருக்குது. இதை தாண்டி அவர் தான் நாளைக்கு எவிக்ஷன். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி ட்ரெஸ்ஸில் ஏதாவது வச்சு எழுதி அனுப்பி அதனால தான் இவர் எவிக் பண்ணுறாங்களானோ எனக்கு தெரியாது. ஆனால் இவர் தான் நாளைக்கு எவிக்ஷன். அதாவது பிக் பாஸை எதிர்த்து பேசினா எதிர்த்து பண்ணிடுறாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. கம் ஆன், இப்போ நீ வந்து ஒரு இடத்துல இருக்க, உன் ஸ்கூலில் வந்து உன் ஸ்கூலுக்கு அகேன்ஸ்டாக நீ ஒன்று பேசுகிற, உன் ஸ்கூல் உன்னை ஸ்கூல் விட்டு தூக்குவானா மாட்டானா? தட் இஸ் த பவர் தே ஹோல்ட். யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு த பிளேஸ் யூ வேர். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்? நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தியா, நல்லவங்களுக்கு இங்கே இடம் இல்லை, நல்லவங்களுக்கு இல்லை இங்கே இடம் இல்லைன்ட்டு. அது எதை வச்சு தெரியுமா சொன்னேன்? இப்போது வீட்டில் வந்து எல்லாரையும் கேட்டிருந்தாங்க, இந்த ப்ராங்க் வந்து எல்லாரையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது ஒருத்தர் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு கனி வந்து சொன்னாங்க, அவங்க வந்து இப்படி பண்ணியிருப்பாங்களோ, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொன்னாங்க. அப்போ தான் சொன்னார், நீங்கள் நல்லவங்க தான், இவ்வளோ நல்லவங்கலாம் இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில அட்வைஸ்லாம். உங்கள் வீட்டில் இருந்து இதுக்கெல்லாம் விட்டுருக்க வேண்டாங்களே உங்களை. ஆடா ஆமாம் சார், ஆனால் நானே வந்து இங்கே எப்படிலாம் மாட்டேன்னு தெரியும். நான் ஒன்று சொல்லுவா, நீங்கள் ஒன்றுமே மாறல, நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. மருந்தில் தேன் கலந்து கொடுப்பாங்கம்மா, நீங்க என்னம்மா தேன்ல மருந்தை கலந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க ஊத்துற தேன்ல அந்த மருந்தே காணாம போயிடுது. அந்த அளவுக்கு நீங்க அண்டா தேன்ல ஒரு சொட்டு வேப்பெண்ணெய் தடவை கொடுக்குறாங்க. ஆமா, அப்படியே நீங்க மழுப்பி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்ற மாதிரி அவங்கள சொன்னாங்க. ஆனா அதுக்கும் அவங்க சிரிச்சிட்டு தாண்டா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப கனியை காணோம். தான் இப்போ சூப்பராக ஒரு அட்வைஸ் சொல்லிருப்பார்,
கனி நீங்கள் இப்படியே இருக்காதீங்க, உங்கள் பக்கத்தில் பாரு இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கோங்க அப்படின்றப்பாங்க. அப்படின்னு சொன்னோடனே பாரு எழுந்தாங்க. அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நம்மளை பாராட்டுறாருப்பா, ஏம்மா அவர் உன்னை பாராட்டவே இல்லைம்மா, உன்னை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காருமா. அது கூட பரவாயில்ல. அவங்க எழுந்து நிற்கும் போது கரெக்டாக கனியோட இந்த சைடு பாரு, இந்த சைடு வந்து திவ்யா. இந்த மாதிரி இருக்கணும். உன்னோட இந்த ரைட் காம்போ சைடு பர்ஃபெக்டா பார்த்து இருக்கு. ரைட் சைடு பாரு, லெஃப்ட் சைடு திவ்யான்னு இதுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. திவ்யா கிட்டேயும் சொல்லிருப்பாரு, எங்க பாரு இல்லாத குறைய நீங்கள் தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இவங்க வந்து ஃபினாயில் ஊற்றி டெட்டாயில் ஊற்றி கழுவிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே வந்தாங்க. அப்படி என்ன அவங்க கழுவுனாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சபரி வந்து சபரி இந்த தடவை ஆமாம் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் வந்தார். உங்களை எழுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எழுப்பலாம், நான் சொல்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னார். அது எனக்கு பிடிக்கல. அடுத்து வந்து வினோத் சொன்னார். வினோத் வந்து சார் நீங்கள் வந்து ப்ராங்க் ஆமாம் இல்லை கரெக்டு. வினோத் வந்து லாஸ்ட் முன்னாடியே சொல்லியிருப்பாரா, ப்ராங்க்னு சொல்கிறாங்களே நீங்கள் வந்து ஒரு கட்டையை வச்சிருங்க, நான் வந்து கால் அடிச்சுட்டு நானும் ப்ராங்க்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல வந்து சேது சார் ரொம்ப ரைட்டாக அதை வந்து கைட் பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொன்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டின உடனே இவர் சொல்லுவாரு, இது ஒன்றும் ஜோக் ஜோக் கிடையாது, இது சினிமா கிடையாது, இது ரியாலிட்டி. இப்படி ஒருத்தவங்க பேசக்கூடாது, பேசுனதுக்கு அவர் பேசுனதே தப்பு, அதை விட நீங்கள் கைத்தட்டி அதை அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்கிறாரு. தட் சல்யூட். விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்லியிருந்தாரு, இவங்க எல்லாருமே பாரு வெளியிலேருந்து ஒன்று பார்த்துட்டு வந்து பாருவை அட்டாக் பண்ணுன்ற மோட்லேயே இருந்த மாதிரி இருக்குது சார், என்ன பண்ணாலும் பாரு 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 அப்படின்றாங்க. ஓகே, வெரி ட்ரூ. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்தோன்னா அதுதான் சொன்னாங்க. ஓகே, மோஸ்ட்லி எல்லாருமே அதான் சொன்னாங்க. இது யூஸ்வலாக எல்லா பிக் பாஸ்லையும் நடக்கிறதா. வைல்ட் கார்டு என்ட்ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து சார் அவங்க அப்படி சொல்லிட்டு வந்தாங்க, ஆனால் ஒன்றும் பண்ணல, எங்கள் கூட இருக்காங்க, ஒன்றுமே பண்ணல, எங்களை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அதே கம்ப்ளைண்ட்டை தான் எடுத்து வச்சாங்க. ஆக்சுவலாக எனக்கு இதில் தான் எனக்கு அந்த முரண்பாடு இருந்துச்சுன்னு நான் சொன்னேன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிச்சு வீட்டுக்குள்ளேயே. இப்போ பேசுகிறாங்களே எல்லாருமே, இது வரைக்கும் யாரா உள்ள இருக்க யாராவது பாரு இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த வாரம் சொல்லியிருக்காங்களே, பாரு அதை வாங்கியிருக்காங்களே, எல்லாம் பிரவீன்னா அதை சூப்பராக செஞ்சு காமிச்சார். ஐயோ என் வாயில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பேர் நான் என் வாயால் சொல்லுன்னு எதிர்பார்க்கவே இல்லை, பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாற்றம் இருக்குது வீட்டுக்குள்ளே. அது காரணமே இவங்க தான். பட் ஆனால் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறது எனக்கு அது நியாயமாக படலை. ஆமாம், நியாயமாகவே படலை. ஏன்னா மொத்த கேமும் மாறி இருக்கு. நடுவில் சுபி ஒன்று சொன்னாங்க, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சுபி வந்து பிரஜனை சொன்னாங்க. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வைல்ட் கார்டானே எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து சொல்கிற நேற்று கூட சொன்னார், என் மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன்னு. அப்போ இவங்க என்ன கண்டஸ்டன்ட்ன்ற மாதிரி கேட்டாங்க. இதே தான் துஷாரும் சொன்னார், ஆனால் வாங்கி கட்டிக்கிட்டாரு. ஆமாம், இங்கே யாரும் இங்கே சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் அங்கே ஓரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அப்படி கூட சொல்லலை. அவர் என்ன சொன்னார், பிரஜன் சாண்ட்ரா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஓரமாக போய் நின்று பேசினே இருக்காங்க, ஏதாவது சீரியஸாக பேசுவாங்கன்னு போயிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அப்படி கூட ஒன்றுமே இருக்காதுன்ற மாதிரி சொன்னார். அதுக்கு தான் இவர் கேட்டார், ஏன்ப்பா நீ யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லையாப்பா, மைக்கு கழட்டி போட்டு பேசல, நீ மைக்கை மூடிக்கிட்டு பேசல, குசுன்னு பேசல அப்படின்னாரு. உடனே அரோராக்கு ஒரு ஜூம் வச்சாங்க, அது என்ன சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு என்ன அதுதான் அது வேற என்ன, மோஸ்ட்லி எல்லாரும் இதே மாற்றி சொல்லிக்கிட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே இதை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. அடுத்து இதுக்கு முக்கியமான சம்பவம் அது என்னன்னா, நம்ம சிட்டி பேசிச்சு. சிட்டி எழுந்து நம்ம துஷார் தான். ஆமாம் சார், வந்தவங்களில் வந்து திவ்யா வந்து நான் போகும்போது தலை மைக்க மாட்டேங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன் சார் இதை நாங்கள் சொல்ல மாட்டோமா? பேசல, ஒரு ஆதகத்தில் அவர் கோபத்தில் இருக்கார். அந்த கோபத்தை அங்கே காமிக்க முடியலையே, இவர்கிட்ட சொல்லுவோம். அதனால தான் ஐயோ பையன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாப்லே அப்படின்னு சொல்லிட்டு அவரே திவ்யா எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டு அவர் அதுக்கு முன்னாடி சிரிச்சிருப்பாரா? அவர் சிரிக்கும் போது நான் கூட ஃபார் செகண்ட் நினச்சேன், ஐயோ இன்னும் நக்கலாக சிரிக்கிறாரு இந்த பையன், இப்போ தானே பேசுகிறான்னு நினைக்கும் போது அவரே சொன்னார், இங்கே பாருங்க துஷார், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சிரிப்பு கிடையாது, நான் உண்மையாகவே உங்களை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், ஐயோ இந்த புள்ள என்ன இவ்வளோ பேசுதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லைடா, ஒரு 2-3 நாள் முன்னாடி பேசுறது என்ன, அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அரோரா கூட இருந்தாலேடா. அதுக்கப்புறம் அந்த பிரேக்கப்க்கு அப்புறம் தான் அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் தான் இவன் சூப்பரா விளையாட ஆரம்பிச்சான். நீ நல்லா இந்த கேமை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரேக்கப்புக்கு அப்புறம் சூப்பரா விளையாண்டான் இந்த பையன். அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டுச்சான். அதுக்கப்புறமேட்டு தான் எல்லார்கிட்டையும் பேசவே ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறமேட்டு தான் அவன் கேம் பிளேவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ள கேம் பிளே வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இவரு ஒருவேளை லவ் கண்டென்ட் தான் இல்லையா, அப்ப நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்களோ? புரியல. ஒருவேளை லவ் கண்டென்ட் தான் இல்லையா அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்களோ? இல்லை, அதுக்கு பின்னாடி நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கலாம். ஸோ எடுத்த உடனே துஷார் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வச்ச உடனே ஓகே அப்படியா திவ்யா நீங்கள் எந்திரிங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு
அவர் வந்து கேட்குறாரு, இங்கே பாருங்க நீங்கள் உள்ள கண்டஸ்டண்ட்டை தான் போயிருக்கிறீங்க, நீங்கள் அவங்களுக்கே பாஸாலாம் போக கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே, சொல்லுங்க திவ்யா அப்படின்னு கேட்குறாரு. சரி என்னையா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அங்கேயே திவ்யாவோட சோலி முடிஞ்சுடா. அவருக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் இல்லாத இருக்க பீப்புள் பார்த்தா பிடிக்காது. அவங்க எப்போ அப்படி சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தலைவர் அவங்கள ஒரு வார்த்தை பேசவில்லை. சொல்லுங்க இது என்னது, சொல்லுங்க அது என்னது, இல்லை சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசாத பேசாத சொல்லு, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அங்கே ஆயிடுச்சு. ஷோ ஃபுல்லாகவே அந்த மைனரான ஒரு சம்பவம் வச்சிருக்கிறாரு இவர். அதுக்கப்புறமேட்டு வந்து அதான் சொன்னேன், இந்த வீக் ஷோ உட்காந்து பார்த்துருக்கேன். ஆமா எல்லாமே ஒன்று துண்டு துண்டா ரசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு தான் அரோராவை எழுப்பி விட்டு இன்ட்ரடியூசிங் த ஒன் அண்ட் ஒன்லி, நாங்களே இப்பதான் வந்து உள்ளதான் இருக்காங்களா, ஆமா நாங்களே வந்து இப்பதான் அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்றோம், வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை இன்ட்ரடியூஸ் இல்ல உள்ள இருக்கவங்களுக்கு அவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், உள்ள இருக்கவங்களுக்கே அவங்க ஹார்ட் டு ஃபைண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பில்டப் கொடுத்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து அரோராக்கு. அப்பயும் ஏதாவது வந்து அவங்க மூஞ்சில ஏதாச்சும் ஐயோ நம்மள இப்படி பண்றாங்களே கிடையாது. சார் அப்படின்னு கேட்பாங்க, என்ன ஒன்றும் இல்லை அரோரா சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க காலையில, சார் நான் பொங்கல் சாப்பிட்டேன். சரிம்மா உட்காருங்க. இல்லை சார் நான் சொல்கிறேன், பரவாயில்லம்மா நீங்கள் உட்காருங்க, நம்ம கம்மு பேசுனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னேன். அப்போ ஓகே சார். கம்மு இளைஞர், கம்மு உங்களுக்கும் முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எஃப்ஜே. ஆமாம் எஃப்ஜே, என்ன எஃப்ஜே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒன்று சொன்னார், இவங்க அது பண்ணுவாங்க அதே தான் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கும்போது நான் இந்த வாரம் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன், ரொம்ப பொறுமையை கையாளணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப இது பண்ணுறாங்க, நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோமோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு போட்டார். எப்படி திவாகர டே வாடா போடான்னு சொன்னீங்களே அதுக்கெல்லாம் முன்னாடியே, அதுக்கெல்லாம் அப்புறம் இந்த சபதத்தை நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு. இல்லை சார் அதுக்கெல்லாம் முன்னாடி தான், ஆனால் என்ன அப்போ உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமாம் சார் என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு, என்ன மாதிரியே இருக்காரு தானே. ஆனால் தானே எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. யாரா அவன் எனக்கே மேல் கெட்ட போட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா, அன்னைக்கு சாக்கூஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாளையிலேருந்து சுகர் கட் பண்ணுறேன் கைஸ். யா 1234. தட்ஸ் ஓகே ஃபைன். நம்ம கம்மு வந்திருப்பாரு, கம்மூடா எப்படி இருக்கும் சாப்பிட்டியும். ஏங்க நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக பேசாதீங்க, இவ்வளோ க்ளோஸாக பேசுறது எனக்கு புரியுது கம்ருதுன்னு எனக்கு புரியுது, நீங்கள் எப்போவுமே அப்படி க்ளோஸாக பேசியே பழகிருக்கீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அவ்வளோ கிட்ட வர முடியாது என்னால், அதனால எனக்கு இப்படி இருக்குங்க. அது சூப்பராக செஞ்சு காமிச்சாரு. ஆமாம் இன்னைக்கு இவர் பண்ண நிறைய விஷயம் க்யூட்டாக, அண்ட் ஆல்சோ இன்னைக்கு அவரே அழகாக இருந்தாரா, வெயிட் லாஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். நீ தானே ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராக நீ தான் சொல்லணும். என் தலைவி எழுந்திருப்பாளா, தலைவி வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி பிரஜனும் இவங்களும் வந்தாங்க, வந்து 2 பேரும் தனித்தனியாக வந்தால் நான் ஒரே மாதிரி கேம் விளாட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் கேம் விளாட்றீங்களா, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே வெளியில் இருக்க மக்கள் வந்து இல்லை சார் உடனே இவர் இருந்துட்டு ஏங்க என்னங்க அவங்க மன திருப்திக்காக சொல்கிறேங்க நான். அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அவங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வீட்டுக்குள்ளார வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி அங்கே ஒன்று சொல்லியிருப்பாரா. அடுத்து ரம்யா வந்து சார் இவங்க எல்லாரும் பெனாயில் டெட்டாயில் எடுத்துகிட்டு வந்து இந்த நாற்றத்தை க்ளீன் பண்ணுறன்னு வந்தாங்க, ஆனால் அவங்களே இங்கே சேர்ந்து நாரிக்கிட்டு தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து தான் நம்ம கானா வினோத், சார் ஒன்றுலேருந்து 10 வரையும் நான் சொல்லி கொடுக்குறேன்னு வந்தாங்க, ஆனால் அவங்களே வந்துட்டு 5க்கு அப்புறம் என்ன, 6க்கு அப்புறம் என்ன, 7க்கு அப்புறம் என்னன்னு எங்ககிட்ட கேட்டுட்ருக்காங்க சார். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்து அவரும் நல்லா இருந்ததுன்னு சொன்னார்ப்பா. பட் ஆனால் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் எனக்கு பிடிக்கல. என்ன ஜட்ஜ்மெண்ட் இல்லை இது சொல்கிறேன், அதான் இந்த 4 பேர் எத்தனை வாட்டி சொல்கிறது, இந்த 4 பேர் குத்தம் சொல்கிற மாதிரியே சொல்லணும். இவங்க 4 பேர் வந்தனால தான் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குன்னு நான் அது ஓகே தான். அவரு ட்விஸ்ட் அங்கே தான், அவரும் நல்லா நீங்கள் 4 பேர் வந்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். அது ஸ்டார்டிங்கில் சொன்னார், வந்த வேலையை சிறப்பாக சொல்லியிருக்கீங்க, வந்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் ஆமாண்டா அப்போனா தானே அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமாக போகும். ஓகே நல்லா வந்ததெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம்னா இன்னைக்கு எபிசோடில் பார்க்குறதுக்கு உனக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த ஒரு கேள்வி தான் இருக்குது. நாளைக்கும் என்ன கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து ஓகே அந்த இவங்க சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி பேசுவாங்க, ஒரு எவிக்ஷன், அவ்வளோதான் கேமு, அவ்வளோதான் நாளைக்கு ஷோ. நான் இப்போவே சொல்கிறேன், ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு எவிக்ஷன் ஆக போகிறது யார், பிரவீன், அவ்வளோதான். ரம்யா ஜோலி அப்போ ரம்யா ஜோ சேனலால் சேவ் பண்ணப்பட்டார், சேனலால் மட்டுமே சேவ் பண்ணப்பட்டார். என்ன எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இவ்வளோ தைரியம்? அப்படிதான் எல்லா எக்ஸில் எல்லாத்துலேயும் போடுறாங்க, நம்மளும் சொன்னால் என்ன, எக்ஸில் பார்த்து தான் சொல்கிறேன்.
நம்ம பாரு கிட்ட போயிருப்பாங்க. பாரு கிட்ட வந்து, "பாரு நீங்க ஒரு விஷயம் நடக்கும்போது ஒண்ணு சொன்னீங்கல்ல, திவ்யா வந்து உங்ககிட்ட உங்க அம்மா பத்தி பேசும்போது நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்கல்ல, அது என்னது பாரு?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்ப வந்து சொல்லியிருப்பாங்க, "நான் ஒரு விஷயம் பண்றேன்னா, அது என் குடும்பம் எப்படி எடுத்துக்குங்கிறத நான் வெளியில போய் எங்க அம்மா கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். அத பத்தி நீங்க பேச வேணாம் நான் சொன்னேன் சார்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல மெசேஜ் தான். பட் ம். ஆனா அது யாரு சொல்லணும்? இப்போ இல்ல, இல்ல எல்லாருமே வெயிட் பண்ணு. இன்னைக்கு ஷோவே அதுக்கு பார்த்தோன்னா அதுக்கு வந்து சேது சார் சொன்னாரு. இது ரொம்ப கரெக்ட்டான எக்ஸாம்பிளு. நம்ம சொசைட்டில எத்தனையோ பொண்ணுங்க ஏதோ ஒண்ணு பண்ண போயிட்டு, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து உங்க அம்மா என்ன நெனைப்பாங்க? உங்க அப்பா என்ன நெனைப்பாங்க? உங்க அண்ணன் என்ன நெனைப்பாங்க? இப்படி நெறைய கேள்வி கேட்டு அவங்கள முடக்கி வச்சுர்றாங்க. எவ்ரிஒன் இஸ் க்ரோன் இண்டிவிஜுவல். அவங்க ரொம்ப தெளிவா தான் அவங்களோட முடிவுகள எடுக்குறாங்க. இப்படி சொல்லி யாருமே அவங்கள எதுவுமே பண்ணாதீங்கன்ற மாரி சொல்லியிருப்பாரு. இப்ப சொல்லு உங்க அதான் கருத்த. சொன்னாரு இது கரெக்ட் தான். ம். ஓகேயா. பட் ஆனா இப்போ பாரு பண்ணது எல்லாமே நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஷோ ஃபுல்லாவே போச்சு. இன்னைக்குன்னு இல்ல. இதுக்கப்புறம் அப்படிதான் போகும். ம். இதுக்கப்புறம் இல்ல. இன் ஜெனரலே அது அப்படிதான் போகுது. ம். ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பாரு பண்ண நெறைய எனக்கு விஷயங்கள அட்ரஸே பண்ணல இந்த ஷோல. அதுதான் பிட்டரான ட்ரூத். ஷோவுக்கு பாரு வேணுங்கிறது ஷோ ரொம்ப நிதர்சனமா தீர்மானிச்சுட்டாங்க. இந்த இடத்துல அவர் பாருக்கு சப்போர்ட் பண்ணது ஷோவுக்காக கிடையாது. ஜெனரலா சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காக தான். அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி நான் சொல்றேன். இந்த இடத்துல இங்க பாருங்க பாரு, நீங்க கமருதீன் கூட பண்றது கரெக்ட்ன்னு அவரு சொல்லல. இந்த மாரி நெறைய இடத்துல சொசைட்டில வந்து இப்படி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா, பாருக்கு எப்படி புரியும்னா, ஓகே அப்ப நம்ம கரெக்ட்டான ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். அப்ப கமருதீன் கிட்ட இன்னும் கொஞ்சம் கடல போடலாம்னு ஆரம்பிச்சுருவாங்க. அந்த வாட்டர் மெலன் மாரி. அது இதுக்கு நம்ம கரெக்ட் அப்புறமேட்டு தான். இதுக்கு அப்புறமேட்டு நீ பாரு, கமருதீனும் பாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த மாதிரி அதான் ஆரம்பிச்சுட்டாங்களே. ஃபர்ஸ்ட்லாம் பேசிட்டு இருப்பாங்களே இப்படி. அந்த மாதிரி திருப்பி ஆரம்பிப்பாங்க. அதான் ஆரம்பிச்சுட்டாங்களே. நேத்து எபிசோட்லயே சீக்கிரம் சாப்பிட்டு போலாம். பார்க்கலையா நீனு? 24 ஹவர்ஸ் 7ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எதுலயோ பார்த்தேன் நானு. ஓகே. சரி என்னமோ அது சாப்பிட்டு போறாங்க. அது ஒண்ணு. ஏன்னா நான் ஏன் இது இவ்ளோ தெளிவா இல்ல சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு பாரு வந்து இந்த வீக் பார்த்தேன்னு வச்சுக்கோவேன். ம். பயங்கர இது வந்து இவங்க இவங்க பிளான் போட்டு இந்த மாதிரி இது பண்ணுறாங்களா? இல்லை அதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாங்களான்னு தெரில. இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோவேன். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பிளான் போட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு என்ன டவுட்னா, வைல்ட் கார்டு வரும்போது இந்த மாதிரி பயங்கரமாக அடிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சைலண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வைல்ட் கார்டு மாதிரி எல்லா இதுவும் திரும்பிடும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சரியான பிளான்ல வந்தாங்களா? பிளான் தான். அதான் இல்ல. தெரியல. அந்த பிளான்ல வந்தாங்களா? இல்லை காட்டி போன வாரம் கொடுத்த டாஸ்க் அப்படி. ம். வெளியிருந்த நோ ஒருத்தவங்க நோ வராங்க. நோ நோ அதனால நோ இவங்க நோ தெரிஞ்சுட்டாங்களா நோ. அப்படின்றது தெரியல. வெளியில எனக்கு ஒரு இருந்து கொஸ்டினும் வேற. நோ 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 நோ. வெளியில இருந்து ஒருத்தவங்க வராங்க, பொசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குற ஆள்லாம் பார்வதி கிடையாது. வெளியில இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னு ரெஸ்பெக்ட் குடுக்குற ஆளும் பார்வதி கிடையாது. அவங்க இந்த வாரம் பொறுமையா இருந்து இந்த வீக்கெண்ட்ல எப்படி வரணுன்றத பார்த்துருக்காங்க. ஏன்னா, அமித் உள்ள வந்தோனே சொல்லியிருப்பாரு. "பாரு நீ ரொம்ப சரியா விளையாடுற. ஆனா நீ எந்த பக்கம் விளையாடுறன்றது தான் இருக்கு. நீ பண்றதே நியாயமா ஒருத்தவங்க நியாயமான விஷயத்துக்கு பண்ணானா, அது ரொம்ப சரியா இருக்கும்னு" அமித் அவர் உள்ள வரும்போதே ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நான் பாரு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்கன்னு நெனச்சேன். பட் ஆனா அத கேட்டுருக்காங்க. அத வச்சு நம்ம இந்த வாரம் நகுத்தலாம். வீக்கெண்ட்ல இதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் பாரு இத பண்ணியிருக்காங்க. ம். பண்ணி பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க இத புடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கமருதீன் கூட சுத்துவாங்க. இப்ப விஜே, பாருவா யார் மாறப் போறாங்கன்னா, நம்ம திவ்யா மாறுவாங்க. தெரியல. திவ்யாக்கு இருந்த இல்ல ஒரு எனக்கு வந்து எதிரியும் போயாச்சுடா இன்னைக்கு. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆ ஆசை தான் இருந்துச்சு ம். ஸ்டார்ட்டிங். எனக்கு வந்து எப்படியாவது பாரு வந்து கேப்டனா கேப்டன்சி. ஆயிடணும். ம். அப்போ வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அவங்கள டார்ச்சர் பண்ணணும். அப்போ எப்படி இவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கணும் ஆனா இந்த அப்படின்னு வீக் நினைச்சிட்டு இருந்தேன். கேப்டன் ஆனா ஆனா இந்த முடிஞ்சுச்சு. வீக் போய் ஆயிட்டாங்க. இந்த வீக் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு. ஆமா. அதனால இவங்க இன்கேஸ் இவங்க கேப்டன் ஆயிட்டு இவங்க என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. கேட்பாங்க. அந்த ஒரு அதுதான் மைண்ட் செட்ல மேட்ரு. இருக்காங்க. அதுதான் என்ன நடக்கும். இப்போ இதுவே இவங்க கேப்டன் ஆயி, இதுக்கப்புறம் இவங்க முன்னாடி செஞ்ச எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு, இந்த ஹவுஸ் பேட்ஸ் பழி வாங்குனாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா அப்படி யாருமே இந்த வாரம் பண்ண அந்த மாட்டாங்க. மாதிரி இந்த வாட்டி பழி வாங்குற 2 பேர் தான். ஒண்ணு திவ்யா, இன்னொன்னு சாண்ட்ரா. இவங்க 2 ஆமா. பேர் மட்டும் தான் பண்ணுவாங்க. வேற யாரும் இந்த பண்ண வாரம் மாட்டாங்க. வேற யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த வாரம் இவங்க கேப்டன்சி ஆகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா அது வேஸ்ட்டா போயிடும். நான் ஏன் வந்து விஜே பாரு கண்டிப்பா இந்த கான்டென்ட் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்றேன்னா, இது முடிச்சுட்டு இந்த பிரேக்குக்கு முன்னாடியே விஜே பாரு வந்து கம்ருதீன் கிட்ட போய் பேசியிருப்பாங்க. பேசும்போது என்ன கேட்டிருப்பாங்க, "நீ எப்ப இத பிராங்க்ன்னு சொல்லப் போற? எது? நம்ம 2 பேரும் இருக்க விஷயம் தான். நீயும் நானும் பேசுறோம்ல, அந்த விஷயத்த தான்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னையா அது பிராங்கா மாத்திட்டீங்களா? இது எப்ப இருந்து? அதுதான். அதுக்கு தான் ஒரு அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடித்தளம் போட்டு அவங்க அம்மாகிட்டயே போயிட்டு, "அம்மா இத பாரும்மா, நானும் அவனும் பிராங்க்குக்காக பண்ணோம்." நம்மகிட்டயும் வந்து, "இல்ல கைஸ் நாங்க இதுக்கு பிராங்க்குக்காக தான் பண்ணோம் மக்களே" அப்படின்னு நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ற கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ போக போக தான் இது என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலா அவங்க மெதுவா பேசுனனால அத நான் கவனிக்கவே இல்ல நானு. அதுதான் சொல்லியிருப்பாங்க அங்க. ஓ மை காட்! அடுத்து வந்து எவிக்ஷனு. துஷார் எவிக்ட் ஆயி வெளில போனாரு. யாருக்குமே பாவம். கவல இல்ல. உண்மையாவே யாருக்குமே கவல இல்ல. நான்லாம் வந்து எங்க பாரு ஒரு அள்ளலாம் செஞ்சாங்க.
கண்ணில் தண்ணியே வராமையாடா? தண்ணி வந்துச்சா வரலையா நான் கவனிக்கல. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா தெரிலங்க, ரொம்ப பிளாட் பண்ணி ஒருத்தவங்களை தூக்கின மாதிரி தான் இருந்தது. ஆனால் தெரில, எனக்கு இதை பற்றி பேசுறது வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த பையன் போகும்போது உண்மையாகவே கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த வாரம் அவன் விளையாட ஆரம்பித்தான், வெளியே போயிட்டான். அவன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி அமைதியாக இருந்தது, உள்ளே இருந்திருக்கலாம், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. அண்ட் நாளைக்கு பிரவீனோட எவிக்ஷன் நியாயமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா பிரவீனும் விளையாட ஸ்டார்ட் பண்ணார்ரா, விளையாட ஸ்டார்ட் பண்ணோடனே வெளியில் தூக்கி போடுறாங்களே, இது நியாயமா? ஏன்னா நிறைய விஷயம் பண்ணார். முக்கியமாக இந்த வாரத்தில் அவர் நிறைய விஷயம் பண்ணார். எவிக்ட் ஆகிற ஒரு பர்சனே கிடையாது. ரம்யா ஜோவை ஏன் சேனல் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க? ஏன் பிரவீனை எவிக்ட் பண்ணுறாங்க? இதோட உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் போன தடவை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த ஓட் லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டில் இருந்தது பார்த்தோன்னா ரம்யா இருந்தாங்க. அவங்களுக்கு மேலே வந்து யார், எஃப்ஜே இருந்தார்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மேலே வந்து பாரு இருந்தாங்க. சரி நம்ம வந்து எப்படியாவது பாரு கீழே வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ரம்யாவுக்கு ஓட்டு போட்டேன், எஃப்ஜேக்கு ஓட்டு போட்டேன், மாற்றி மாற்றி ஓட்டு போட்டேன். ஓட் லிஸ்ட்லலாம் அன்அஃபிஷியல் ஓட் லிஸ்ட்டில் கீழே இருந்தது வந்து எஃப்ஜேவும் ரம்யாவும் தான். இல்லை என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அதுதான் அன்அஃபிஷியலில் இவங்க 2 பேர் தான் கடைசி வரையும் கீழே இருந்தாங்க. பட் ஆப்வியஸாக சேனல் வந்து எஃப்ஜே தூக்க மாட்டாங்க, இது உலக நியதி, தூக்கவே மாட்டாங்க. அட் த சேம் டைம் கடைசியில் அவர் முன்னாடி போனாரான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் ரம்யா கீழே தான் இருந்தாங்க. ரம்யாவை தூக்காத காரணம் தான் எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. மேபி சண்டை போகிறதுக்கு பாரு வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க, சண்டை போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு அவங்கள வச்சுருந்தாலும் சண்டை போட மாட்டாங்களே. அமைதியாயிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஆமாம், எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ரம்யா அமைதியாயிட்டாங்க, கனி அமைதியாயிட்டாங்க, எல்லாரும் அமைதியா. எனக்கு நாளைக்கு பிக் பாஸ் அந்த பிராங்கை எப்படி உடைக்கிறாங்கன்றது தான் எனக்கு பார்க்கணும். சீக்ரெட் டாஸ்கா? அந்த சீக்ரெட் டாஸ்க் அப்போ அவங்க மூஞ்சி எங்கே எடுத்து வச்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ இத்தனை பேர் பாதிக்கப்படலையா? நாளைக்கு சந்திப்போம். பாய்.